கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே இந்த காலை நேரத்தில் இருப்பது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடைசியாக இங்கே பேசின நாளிலிருந்து நான் கொஞ்சம் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரேன். ஸோ வில் சி என்ன தமிழ் எப்படி போகுதுன்னு இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அந்த பேராயருடைய அறிவிப்பின் மூலமாக இந்த வாரம், விசேஷமாக இந்த வாரம் நாங்கள் ஒரு ஜெப வாரமாக இந்த பகுதியிலே ஜெப வாரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை அறியாத மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். பிரதர், நன்றி. நீங்கள் அந்த அந்த கம்யூனிட்டி ப்ரேயரில் அந்த சமூக கூட்டு வேண்டுகோளிலே ஜெபத்திலே நீங்கள் அதற்காக ஜெபித்ததற்காக நன்றி. நாங்கள் வெளியே போகும் பொழுது, நாங்கள் சபையிலே இருந்து நாங்கள் வெளியே போகும் பொழுது இந்த பிரதேசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 10 பேர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். விசேஷமாக இந்த மேற்கு சிட்னி பகுதியிலே, இந்த சிட்னியின் மேற்கு புறங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 50% அதிகமானவர்கள் ஆங்கில மொழியை பேசாதவர்கள். அவர்கள் வீட்டிலே அவர்கள் ஆங்கில மொழியை பேசுவதில்லை. ஏறத்தாழ 90-95% இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எங்களை சுற்றி. இவர்களுக்காக ஜெபிப்பதும், இதற்காக நாங்கள் என்ன செய்வது என்பதும் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இன்றைய நாளிலே நான் பிலேமோன் புத்தகத்திலிருந்து, பைலிமன் புத்தகத்திலிருந்து நான் உங்களோடு பேசும் பொழுது இந்த 2 காரியங்களை குறித்தும் உங்களோடு நான் உன்னிப்பாக அவதானிக்க விரும்புகிறேன். நான் கடைசியாக உங்களோடு பேசிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஊழியத்தை பற்றி ஒரு சிறிய சாராம்சத்தை கொடுப்பது என்று சொன்னால், எங்களுடைய நியூஸ் லெட்டர் இருக்கிறது. நான் பிரதர்கிட்ட கையில் கொடுத்துருக்கிறேன். வேண்டியவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது பிரதர் இப்பொழுது நீங்கள் தேவையானவர்களுக்கு கொடுக்கலாம். விசேஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இஸ்லாமிய மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், அவர்கள் போகின்றதான பாதைகளை குறித்து இந்த கடைசி 4-5 மாதங்களிலே அவர்களோடு ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஈரான், அதே போன்று ஆப்கானிஸ்தான் பிரதேசங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசத்தினாலே இடம்பெயர்ந்து அகதிகளாக பல நாடுகளிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கிறவர்கள் மத்தியிலே அநேகமான ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகத்தை கொடுத்தபடியினாலே நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்ததான தலைப்பானது கிறிஸ்துவுக்காக கைதியான பவுல். கிறிஸ்துவுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட பவுல், அல்லது கிறிஸ்துவுக்காக கைதியான பவுல் என்கின்றதான தலைப்பிலே பிலேமோன் அல்லது பைலிமன் என்கின்றதான புத்தகத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இது மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு சிறிய கடிதம். பவுல் எழுதியதான ஒரு மிகவும் சுருக்கமான கடிதம். இந்த கடிதத்தில இருந்து பவுல் சொல்ல முயற்சிக்கின்றதான சில காரியங்களை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். சில நேரம் இன்றைய நாளிலே என்னுடைய புத்தகத்தின் அறிமுகம் என்னுடைய பிரசங்கத்திலும் பார்க்க நீண்டதாக இருக்கலாம். ஸோ என்னுடைய அறிமுகம் நீண்டதாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் வருகிற 3 கிழமை இதே புத்தகத்திலிருந்து நாங்கள் தியானிக்க இருப்பதனாலே, அதே புத்தகத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய ஆராதனையை நாங்கள் தியானிக்க இருப்பதனாலே என்னுடைய அறிமுகம் சற்று நீண்டதாக இருக்கலாம். அதற்காக பொறுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தலைகளை தாழ்த்தி, நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டும். காலை நேரத்திலே ஆண்டவருடைய கிருபை, அனுக்கிரகம், அவருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய இருதயங்களை சோதித்து அறிவதற்கு,
நாங்கள் இந்த காலை நேரத்திலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். தன்னுடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய சொந்த சிந்தனைகள் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய கிருபை அனுக்கிரகம் இந்த காலை நேரத்திலே எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிறதான ஆண்டவரே, இந்த காலை இந்த மத்தியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும், எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். விகற்பமானதும் வினோதமானதுமான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் ஆராய்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் பார்க்கின்றதான வேத வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேச வேண்டும், எங்களோடு இடைப்பட வேண்டும், எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இரும், எங்களை பொறுப்படுத்தலும், எங்களை வழி நடத்தியறலும். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேளும் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நாங்கள் எங்களுடைய வேதாமங்களை பிலேமோன் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்வோம். இந்த பிலேமோன் புத்தகத்திலே நாங்கள் எங்களுடைய வேத பாடத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முதலாக நான் இந்த புத்தகத்தை பற்றியும் அதே போல இந்த புத்தகத்தின் பின்னணியை பற்றியும் பவுலுடைய வாழ்க்கையின் பின்னணியை பற்றியும் சிறிது உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அதை நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கின்றதான காரியங்களை தியானிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இந்த பிலேமோன் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், பிலேமோன் புத்தகமானது பவுல் சிறையிலே இருக்க பொழுது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பவுல் சிறையிலே இருந்து அவன் பிலேமோன் என்கின்றதான ஒரு நண்பனுக்கு, பவுலுடைய நண்பனுக்கு அல்லது ஒரு சபை மூப்பனுக்கு எழுதுகின்றதான ஒரு கடிதம். பிலேமோனுடைய வீட்டிலே சபை கூடி வருகிறது. அந்த நாட்களிலே இன்றைய நாட்களிலே போல சபை கட்டடங்கள் இருக்கவில்லை. முதலாம் நூற்றாண்டுகளிலே சபை கட்டடங்கள் இருக்கவில்லை. சபை அதிகமாக துன்புறுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே சபை கட்டடங்கள் இருக்கவில்லை. கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நாட்களாக இருந்தபடினாலே சபையானது பொதுவாக வீடுகளிலே கூடியது. அந்த நேரத்திலே கூடி வந்த ஒரு வீடு, விசுவாசிகள் கூடி வந்த ஒரு வீடு தான் பிலேமோனுடைய வீடு. அந்த வீட்டின் தலைவன் பிலேமோனுக்கு பவுல் எழுதுகிறதான கடிதம் தான் இந்த கடிதம். நாங்கள் இந்த கடிதத்தை பற்றி நாங்கள் அதிகமாக இந்த வருகின்ற 3 கிழமைகளிலே நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த கடிதத்திலே இருந்து நாங்கள் பவுலை பற்றி பார்க்க விரும்புகிறோம். பவுலுடைய வாழ்க்கையை பற்றி இந்த கடிதத்திலே இருந்து நாங்கள் ஆராய விரும்புகிறோம். இந்த கடிதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் 4 விஷயங்களை அல்லது 4 தலைப்புகளில் இருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக அதாவது மார்க்கெட்டிங் படித்தவர்கள் அல்லது என்ன சொல்றது, மார்க்கெட்டிங்க்கு தமிழ் வசனம் என்ன, யாராவது தெரியாது, நான் நினைக்கிறேன் என்னது வியாபார மேம்பாடு, சம்திங் லைக் தட், ரைட்? ஸோ மார்க்கெட்டிங் படித்தவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த 4 P's என்று சொல்லுவார்கள், ரைட்? ப்ராடக்ட், பிளேஸ், பீப்புள், ப்ரொமோஷன், ரைட்? தட்ஸ் 4 P's. அதே போல நான் இந்த பவுலினுடைய சுவிசேஷத்தை குறித்து, அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து பவுல் பேசும் பொழுது பவுலினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு 4 P's பற்றி நான் பேச விரும்புகிறேன். பீப்புள், பெயின், ப்ரோக்ராம் அண்ட் ப்ரேயர், ரைட்? அதாவது his focus was people and he endured pain to reach out to the people, and he had a program to reach out to the people, and he strived to do it with prayer. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் ஜனங்களாக இருந்தது, மக்களாக இருந்தது. ஜனங்களை அவன் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக பாடுகளை, அந்த வேதனையை அவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தான். அந்த வேதனையினூடாக ஒரு நிகழ்ச்சி நிரல் அவனுக்கு இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு திட்டம், ஒரு நிரல் அவனிடத்தில் இருந்தது. அவன் அதை ஜெபத்தோடு செய்ய வாஞ்சித்தான். அதைத்தான் அந்த
people, pain, program and prayer என்கின்றதான 4 தலைப்புகளிலிருந்து இந்த பிலேமோன் புத்தகத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த இன்ட்ரடக்ஷன், என்னுடைய இந்த நாளின் அறிமுகம் அல்லது இந்த 4 வாரங்களுக்கான அறிமுகம் ஒரு நீண்டதான அறிமுகமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த பவுலுடைய வாழ்க்கையின் பின்னணியை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த இடத்திலே நாங்கள் முதலாவதாக பவுலுடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 37வது ஆண்டளவிலே பவுல் ரட்சிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அவன் அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விதத்தையும் அவன் எவ்விதமாக ஊழியத்துக்கு ஆயத்தமானான், அதாவது பர்னபா மூலமாக ஆயத்தமானான் என்ற விதத்தையும் நாங்கள் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அதை அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தினை நீங்கள் வாசித்துக் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால், அவன் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே வருகின்ற நேரத்திலே அவன் முதலாவதாக பவுலுடைய முதலாவது சுவிசேஷ பயணம் அந்த இடத்திலே ஆரம்பமாகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே அந்தியோகிய பட்டணத்திலே பவுல் தன்னுடைய முதலாவது சுவிசேஷ பிரயாணத்தை பர்னபாவோடு சேர்ந்து அவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றான். நாங்கள் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் தொடக்கம் 18வது அதிகாரம் வரும் பொழுது அவனுடைய 2வது சுவிசேஷ பயணம் அந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த டைம்லைன் அல்லது ஒரு கேலண்டரினுடைய ஒரு நேர அட்டவணையின்படி ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 54வது ஆண்டளவிலே அவனுடைய 2வது சுவிசேஷ பயணத்தை அவன் ஆரம்பிக்கிறான். அவனுடைய 3வது சுவிசேஷ பயணம் கிறிஸ்துவுக்கு பின் ஏறத்தாழ ஒரு 54வது ஆண்டளவிலே அவன் ஆரம்பிக்கிறான். நாங்கள் அதை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் முதல் 21வது அதிகாரம் வரையும் நாங்கள் வாசிக்கிறோம். அது அவனுடைய 3வது ஜேர்னி என்று சொல்லலாம். நாங்கள் அதன் பின்பதாக அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் 20வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் பவுலுடைய அந்த கடைசி கால வாழ்க்கையை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். கடைசி காலகட்ட அவனுடைய ஊழியத்தின் காலத்தை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். பவுல் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக அல்லது அவன் சிறைவாசத்தை அனுபவிக்க போவதற்கு முன்பதாகவே பவுலுக்கு தெரியும் தான் கைது செய்யப்பட போகிறேன் என்று சொல்லி. பவுல் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாகவே அவனுக்கு தெரியும் அவன் கைது செய்யப்பட போகிறான் என்று சொல்லி. நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்த பகுதிக்கு நாங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், 22வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து அதை வாசித்து கொண்டு போய் நாங்கள் கடைசியாக 37, 38வது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவன் சொன்னதை கேட்ட பொழுது அந்த எபேசிய சபையை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோட கூட போனார்கள். நீங்கள் அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பவுலுக்கு எருசலேமுக்கு திரும்பவுமாக அவன் எருசலேம் பட்டணத்துக்கு திரும்பி போனால் அவன் கைது செய்யப்படுவான் அல்லது அவன் கொலை செய்யப்படுவான். அவனுக்கு பாடுகள் அவனுக்கு பாடுகள் அதிகமாக இருக்கும் என்று அறிந்திருந்தும் கூட பவுல் அவன் போவதற்கு
ஆயத்தமாக புறப்பட்டு போகிறான். சில நேரம் நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் பொழுது அல்லது எங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் பொழுது யாராவது உங்களுக்கு சொல்லுவார்கள் சொன்னால், உனக்கு இந்த பாடுகள் உபத்திரங்கள் வருகிறது என்று யாராவது உங்களுக்கு சொல்லுவார்கள் சொன்னால், உங்களுடைய சிந்தனையிலே முதலாவது ஓடுகிற விஷயம் என்ன? அதிலிருந்து நான் எவ்விதமாக தப்பித்துக் கொள்ள முடியும்? ரைட், எனக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்லுவார்கள் சொன்னால், என்னுடைய இன்ஸ்டிங், என்னுடைய முதலாவது நோக்கம், குறிக்கோள், அதிலே இருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரலாம், இதுதான் எனக்கு நடக்க போகிறது என்று சொன்னால் நான் அதிலே இருந்து எப்படி வெளியே வரலாம், அதுதான் எங்களுடைய சிந்தனையா இருக்கும். ஆனால் பவுலுடைய சிந்தனை அவ்விதமாக இருக்கவில்லை. பவுலுடைய சிந்தனை அந்த பிரச்சனையை நான் எவ்விதமாக கர்த்தருக்கு ஆதாயமாக பயன்படுத்துவேன், அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. என்னோட இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி? அதாவது பிரச்சனையிலிருந்து ஓடி போவதிலும் பார்க்க அந்த பிரச்சனை, அந்த உபத்திரவம், அந்த கஷ்டத்தை நான் எவ்விதமாக கர்த்தருக்கு ஆதாயமாக நான் பாவித்துக் கொள்வேன், அதை நான் எவ்விதமாக கர்த்தருடைய ஆதாயத்துக்காக நான் அதை மாற்றிக்கொள்வேன் என்கிறது தான் பவுலுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. நாங்கள் இந்த 20ஆம் அதிகாரம் வரையும் நாங்கள் வாசித்துக் கொண்டு வரும் பொழுது பவுலுடைய பிரசங்கம், பவுலுடைய மேடை சாதாரண மக்கள் மத்தியிலே தான் இருந்தது. சாதாரண மக்கள் மத்தியிலே என்று சொன்னால், அவன் சந்தைகளிலே பிரசங்கித்தான், அவன் சாதாரண இடங்களிலே, வீடுகளிலே போய் பிரசங்கித்தான், அதிகமான யூதர்கள் கூடியிருக்கிற இடங்களிலே போய் பிரசங்கித்தான். ஆனால் அவன் இந்த பாடுகளை, இந்த கஷ்டங்களை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கின்றதான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பதாக உன்னை சாட்சியாக வைப்பேன் என்று சொல்கிறார். திருப்பி நான் சொல்கிறேன், அதாவது அவன் இந்த சந்தர்ப்பத்துக்கு, இந்த 20ஆம் அதிகாரத்தின் சந்தர்ப்பத்திற்கு வரும் வரையில் அவனுடைய ஊழியமானது இந்த 3 சுவிசேஷ பிரயாணங்களும் சாதாரண மக்கள் மத்தியிலே, சாதாரண ஜெபாலயத்திலே சாதாரணமான ஒரு ஊழியமாகத்தான் இருந்தது. அநேகமான சபைகளை ஸ்தாபித்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, அநேகமான சபைகளை ஸ்தாபித்தான், அநேகமாக புரஜாதியாரை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தான், அவை எல்லாம் உண்மை. ஆனால் 20ஆம் அதிகாரத்தின் பின்பதாக அவன் தெரிந்தும் அந்த பாடுகளை, when he was willing to accept that pain, God took him to a different level. ஆண்டவரை அவனை ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போனார். அதாவது ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பதாக உன்னை நான் சாட்சியாக நிறுத்துவேன். சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் இந்த பெயின் என்கின்றதான சூழ்நிலையிலிருந்து எவ்விதமாக தப்பித்து ஓட முடியும் என்பதுதான் எங்களுடைய அதிகமான சிந்தனை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்வதற்கு முன்பதாக நாங்கள் பிலேமோன் புத்தகத்திலிருந்து பார்க்கிறபடினாலே நான் பிலேமோன் புத்தகத்திற்கு உங்களை கொண்டு போகிறேன். அந்த ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல். அவன் வேறு எந்த காரணத்துக்காகவும் கட்டப்படவில்லை. அவன் சொல்கிறான், நான் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறேன். இன்று அநேகர் சிறைக்கு போகிறார்கள். அவர்கள் பலவிதமான காரணங்களுக்காக போகிறார்கள். ரைட், குற்றம் செய்துவிட்டு போகிறார்கள், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்கப்பட வேண்டி வருகிறது. ஆனால் நாங்கள் இங்கே பார்ப்பது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிறதான பவுல். அவன் வேறு எந்த விதமான ஒரு பிழையும் செய்தது நிமித்தமாக அவன் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக கட்டப்பட்டவன். அவன் 8வது வசனத்திலும் அதையே தான் திரும்பி சொல்கிறான். இப்பொழுது கட்டப்பட்டவனாகி இருக்கிறபடியினால், அவன் சிறையிலே இருக்கிறபடியினால், அவன் அந்த உபத்திரவத்தை சகித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறபடினால் அவன் இதை எழுதுகிறான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தனிமையாக நான் அனுபவித்த ஒரு காரியம், நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம். நான் 7 வருடங்களுக்கு முன்பதாக
ஆம், எனக்கு கேன்சர் இருப்பதாக நான் ஒரு பெரிய ஒரு சர்ஜரி கூடாக போக வேண்டி வந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனையில் இருந்த ஒரு காரியம், ஆண்டவரே ஏன் ஏன் நான் இதற்கூடாக போக வேண்டும்? ஊழியத்தில் இருக்கிறோம், குடும்பம் இருக்கிறது, ஆண்டவரே நான் ஏன் இதற்கூடாக போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய, ஏன் நான் இந்த உபத்திரம் கஷ்டத்துக்கூடாக போக வேண்டும்? அந்த நேரத்திலே நான் அந்த கஷ்டத்திலே நான் அறிந்த ஒரு காரியம்தான், அந்த கஷ்டத்திலே போனபடினாலே தான் அந்த விதமான சூழ்நிலையிலே போகிறவர்களை அறிந்து கொள்ளக்கூடியதான, அவர்களை நேசிக்கக்கூடியதாக, அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் போகிறதான கஷ்டங்கள், பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் ஆண்டவர் அனுபவித்ததற்கான காரணம், அல்லது ஆண்டவர் உங்களை அதற்கு கூட்டிக் கொண்டு போவதற்கான காரணம், நீங்கள் அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டுமே என்பதற்காக ஒழிய, ஆண்டவர் உங்களை தண்டிப்பதற்காக ஆண்டவர் அந்த பயணத்திலே உங்களை கொண்டு போவதில்லை. Are you with me? Right? நாங்கள் போகின்றதான பாடுகள், நாங்கள் போகின்றதான கஷ்டங்கள் எங்களை ஆண்டவர் தண்டிப்பதற்காக கொண்டு போகிறதானது அல்ல. ஆண்டவர் அதை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பாவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ஆண்டவர் கொண்டு போகிறார். அதைத்தான் நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாங்கள் திருப்பி அந்த இடத்திலே வருவோம் என்று சொன்னால், 21, 22, 23ஆம் அதிகாரங்களில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் அங்கே பார்க்கலாம், பவுல் ஏறத்தாழ 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவன் சிறை வைக்கப்படுகிறான். பவுல் சிறை வைக்கப்படுகிறான். அவன் சிறை வைக்கப்படுவதற்கு முன்பதாக கூட அகபு என்கின்றதான ஒரு தீர்க்கதரிசி வந்து அவனுக்கு சொல்லுகிறான், உனக்கு இப்படி நடக்க போகிறது என்று சொல்லி. பவுலுக்கு 100க்கு 100% அல்லது 100க்கு 100க்கு மேலதிகமான வீதம் அவனுக்கு சந்தர்ப்பம் இருந்தது அவன் எருசலேமுக்கு போகாமல் இருப்பதற்கு. He had every opportunity to avoid the pain what he was going to endure. அவனுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் இருந்தது. ஆனால் அவன் தன்னுடைய முழு விருப்பத்தின் படியையும் அங்கே போகிறான். ஒரே காரணம் வந்து அதன் மூலமாக மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. He want to use that opportunity to win people. நான் இரண்டாவதாக சொல்கிறதான காரியம், மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவன் அந்த நாட்களிலே, அவன் சிறை வைக்கப்பட்டிருந்த நாட்களிலே முதலாவதாக கடற்கரை பட்டணமாகிய செசரியாவிலே அவன் சிறை வைக்கப்படுகிறான். அங்கிருந்து அவனை ரோமாபுரிக்கு கொண்டு போகிறார்கள், ரோமுக்கு கொண்டு போகிறார்கள். இந்த 4 வருட நாட்களிலே வேதாகமம் சொல்லுகிறது, அவன் பீலிக்ஸ் என்று சொல்லப்படுகின்றதான கவர்னர் அல்லது கவர்னர் தமிழ் வசனம், பீலிக்ஸ் என்கின்றதான அந்த தேசாதிபதி, அந்த பீலிக்ஸ் என்கின்றதான தேசாதிபதிக்கு, அதே போல் அதன் பின்பதாக ஃபெஸ்டஸ் என்கின்றதான தேசாதிபதி, இந்த 2 தேசாதிபதிகளுக்கும் அவன் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதன் பின்பதாக அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கூட அவன் ஆண்டவரை பற்றி சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் வீட்டு காவலிலே இருந்த நாட்களிலும் கூட மக்கள் அவனை தேடி வந்தார்கள். அவன் அவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு முன்பதாக அவன் மக்களை தேடி போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அவன் வீட்டு காவலில் இருக்கிறான், அவனுக்கு போக முடியாது. மக்கள் அவனை தேடி வந்தார்கள், அவன் அங்கே அவர்களுக்காக பிரசங்கிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த விதமான ஒரு பின்னணியிலே தான் பவுல் இந்த பிலேமோன் புத்தகத்தை எழுதுகிறான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல திருப்பியுமாக நாங்கள் பிலேமோன் புத்தகத்துக்கு போவோம் என்று சொன்னால், அங்கே அவனுடைய நோக்கம் ஆண்டவருக்காக அவன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தான். இரண்டாவதாக அவன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்ததற்கான முழு நோக்கம், முக்கியமான நோக்கம் வந்து அவன் ஜனங்கள் மேலே அவன் வைத்திருந்ததான பாரம், மக்கள் மேலே அவன் வைத்திருந்ததான பாரம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஏறத்தாழ ஒரு சிறு புத்தகத்திலே ஏறத்தாழ 12 பேர்களுடைய பெயர்களை அவன் குறிப்பிடுகிறான். ஏறத்தாழ 12 பேர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு
அவர்களுக்காக ஜெபிப்பதாகவும் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்வதாகவும் பவுல் அந்த இடத்திலே குறிப்பிடுவதை நீங்கள் இந்த புத்தகத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் அவனுடைய மையமாயிருந்தார்கள். People were the center of his ministry. இன்னைக்கு எங்களுடைய ஊழியத்திலே அல்லது நாங்கள் செய்கிற சபையிலே நாங்கள் செய்கின்ற காரியங்களிலே, எங்களுடைய வழிபாடுகளிலே அல்லது எங்களுடைய காலை ஆராதனையிலே யார் அந்த இடத்திலே மையத்திலே இருக்கிறார்கள்? ஆண்டவர் மையத்திலே இருக்கிறார், உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் மக்களை மையமாக வைத்து சபையிலே நாங்கள் செயற்படுகிறோம்? ஆண்டவரை அறியாதவர்களை எவ்வளவாக மையத்திலே வைத்து செயல்படுகிறோம் என்பதை குறித்து நாங்கள் இந்த காலை நேரத்திலே சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக அவன் சொல்லுகிறான், அவன் ஜெபத்தை பற்றி சொல்லுவதை நீங்கள் இந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம். அவன் சொல்கிறான் 5வது வசனத்திலே, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. அவன் 5வது வசனத்திலே அவன் ஜெபத்தை முன்னணியாக போடுவதை நீங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் இந்த புத்தகத்திலே மட்டுமல்ல, பிலேமோன் புத்தகத்திலே மட்டுமல்ல, அவன் சிறையிலே இருந்து எழுதிய 4 கடிதங்களிலும், சிறையிலே இருந்து அவன் எழுதிய 4 கடிதங்கள், எபேசியர், கொலோசையர், பிலிப்பியர், பிலேமோன், இந்த 4 புத்தகங்களும் அவன் சிறையிலே இருக்கும் பொழுது எழுதியதான கடிதங்கள். அதாவது இந்த குறைந்தது இந்த 4 வருடங்களிலே அல்லது 2 கடைசி வருடங்களிலே ரோமாபுரியிலே அவன் சிறையிலே இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம் என்று அவர்கள் அனுமானிக்கிறார்கள். இந்த கடிதத்திலே அவன் எழுதிய காரியம் ஜெபத்தை குறித்து, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அவன் தொடர்ந்து வலியுறுத்துவதை நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கலாம். நாங்கள் கடைசியாக பார்க்கின்றதான ஒரு பகுதி தான், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, அவனிடத்திலே ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது, ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தது. அவனுடைய சிந்தனையிலே நான் இதை செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அவனுடைய நிகழ்ச்சி நிரல் என்னவென்று சொன்னால், நான் இந்த 3 விஷயங்களையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போவதற்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலை அவன் கொண்டிருந்தான். அவனுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் அவன் இருந்த பொழுது எழுதிய கடிதங்கள். அவன் சிறையிலே இருந்த பொழுது எழுதிய கடிதங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக, கிறிஸ்தவத்தின் ஆதாரமாக, கிறிஸ்தவத்தின் ஒரு அஸ்திபாரமாக இன்றைக்கும் இருப்பது அவன் சிறையிலே இருந்து எழுதிய கடிதங்கள். அவன் சிறையிலே இருந்து எழுதிய கடிதங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய திருச்சபை இன்றும் ஒரு உயிருள்ள திருச்சபையாக இருப்பதற்கு காரணம் அவன் எழுதிய கடிதங்கள். பவுல் எழுதிய கடிதங்கள் மூலமாகத்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. அவன் எழுதிய கடிதங்கள் மூலமாகத்தான் கிறிஸ்தவ அறிவியல் என்கின்றதான ஒரு 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 வளர்ச்சி நாங்கள் கிறிஸ்தவத்திலே காணக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைய நாளிலே நான் சொன்னது போல என்னுடைய இன்ட்ரடக்ஷன் longer than the 4 குறிப்பிட்ட காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் வைக்க முற்பட்டதான 4 காரியங்கள் என்னுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க மிகவும் சிறியது. நான் உங்கள் மத்தியிலே கடைசியாக நாங்கள் ஜெபத்துக்கு போவதற்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறதான காரியம், அந்த பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்து அவன் சிறையிலே இருந்த நாட்களிலே அவன் செய்ததான இந்த 4 முக்கிய விஷயங்களை பற்றி உங்களோடு நான் இந்த காலை நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் எந்த அளவுக்கு மக்களை முன்பதாக வைக்கிறோம், நாங்கள் இந்த பாடுகளிலிருந்து ஓடி போகாமல் ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை அனுபவித்தார் என்பதை குறித்து நாங்கள் சோதித்து பார்த்து அதை நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலாக நாங்கள் விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் இவை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு ஜெபத்தை ஏறெடுப்பதன் மூலமாக மற்றவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எவ்விதமாக செய்யலாம் என்பதை குறித்து உங்களோடு இந்த காலை வேளையிலே பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து விசேஷமாக அவன் எழுதிய பிலேமோன் புத்தகத்திலே அவன் 5வது வசனத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே 8வது வசனத்திலே அவன் சிறையிருப்பை குறித்து பேசுகிறான். 5வது வசனத்திலே அவன் ஜெபத்தை குறித்து பேசுகிறான். அதே போல
அவன் அந்த முழு புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால் அவன் அந்த எந்த அளவுக்கு மக்களை அவன் முன்னுரிமை கொடுத்து வைத்திருந்தான் என்பது குறித்து வாசிக்கலாம். அவனுடைய நிரல் அவனுடைய நிகழ்ச்சி நிரல் எவ்விதமாக இந்த பாடுகளுக்கூடாக போற நாட்களிலும் கூட அவன் தன்னுடைய பேனாவை கைவிடவில்லை. அவன் அந்த நாட்களை அவன் பிரயோசனப்படுத்தி ஒரு திட்டத்தை அவன் செய்து ஆண்டவருக்காக செய்து முடிக்கிறதான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். இந்த காலை நேரத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக வெண்டி தமிழ் கிறிஸ்தவ சபைக்கு, ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஒரு விசை ஜெபிப்போம். போதர் எங்களை நற்கரணை ஆராதனை கூடாக நடத்தும் முன்பதாக நாங்கள் எங்களுடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். Let's pray before the pastor comes and leads us in the communion. எங்களை நேசிக்கிறதான கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ததான எல்லா நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பவுலுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள, நாங்கள் தியானிக்க இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்ததான சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் போகிறதான பாடுகள், கடினமான பாதைகள் ஏன் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் இந்த காலை நேரத்திலே சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எல்லா கட்டுகளிலும் பாதைகளிலும் ஆண்டவரே நாங்கள் அதை உம்முடைய சுவிசேஷத்தின் ஆதாயத்திற்காக பிரயோசனப்படுத்த, அவைகளை நாங்கள் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை, உம்மை பற்றி அறியாதவர்களை நாங்கள் உம்மிடத்திலே சேர்த்து கொள்வதற்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தரலும். எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, நாங்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவிட எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரே எங்களை பொறுப்படுத்தலும் ஆண்டு கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.